சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு அடியேன் பக்தி பாடகர் சாஸ்தாதாசன். ஐயப்ப விரதம், ஐயப்ப விரதம் இது புனித விரதம், ஐயப்ப விரதம் இது புனித விரதம், நமக்கு அனைத்தும் தருகின்ற விரதம், நமக்கு எல்லாவற்றையும் தருகின்ற ஐயப்ப விரதம். சபரிமலையிலே ஐயப்பன் அமர்ந்து விட்டார். நமக்கெல்லாம் அருட்காட்சி கொடுப்பதற்காக தன்னுடைய தந்தையாரிடம் மன்றாடி அவரை மனதை பக்குவப்படுத்தி, நீ என்னை பிரிய வேண்டிய வேளை வந்துவிட்டது என தன்னுடைய தந்தையாருக்கு வலியுறுத்தி அமர்ந்து விட்டார் மலையிலே. பந்தள மன்னனும் தன்னுடைய மனதனை பலப்படுத்தி கொண்டு, ஐயப்பன் அவதார நோக்கத்தோடு வந்தவர், அவருக்கான வேலை வந்துவிட்டது, அமர்ந்து விட்டார் என்று தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி கொண்டு, ஒரு தெய்வ குழந்தையை வளர்த்த புண்ணியத்தை இறைவன் நமக்கு கொடுத்தான் என்கின்ற அந்த சந்தோஷத்தோடு ஐயப்பன் சொன்ன அத்துணை அறிவுரைகளையும் மேற்கொண்டு ஐயப்பனுடைய புகழை பரப்பத் தொடங்கினார் பந்தள மகாராஜன். ஆண்டுதோறும் இந்த கார்த்திகை மாதம் விரதம் இருந்து மகர சங்கராந்தி அன்று பொன்னாபரணம் அணிவிக்கப்படுகின்றது ஐயப்பனுக்கு. இந்த பொன்னாபரணம், அதிலே ஐயப்பனுக்கான அத்துணை ஆபரணங்களும் இருக்கின்றது. ஐயப்பன் உபயோகப்படுத்திய தங்க வாள் இருக்கின்றது, தங்க கத்தி இருக்கின்றது, ஐயப்பனுக்கான அழகான அந்த நெத்தி சுட்டி இருக்கின்றது. இப்படி அழகழகான பொருட்கள் எல்லாம் அந்த பொன்னாபரண பெட்டியிலே இருக்கின்றது. ஒரு தந்தைக்கு தன்னுடைய மகனுக்கு அழகாக ஆடை உடுத்தி நல்ல நகைகளை எல்லாம் போட்டு பார்க்க வேண்டும் என்பது ஒவ்வொரு தந்தையினுடைய ஆசை. அதுபோல பந்தள மன்னன் அவருக்காக ஐயப்பன் தவ வாழ்க்கையிலே இருந்தாலும் வருடத்திலே ஒரு நாள் மகர சங்கராந்தி அன்று ராஜ அலங்காரத்தோடு காட்சி தருவதாக வாக்கு கொடுத்தார் அல்லவா. அதன் காரணமாகவே ஆண்டுதோறும் இந்த பொன்னாபரண பெட்டியானது பந்தள அரண்மனையிலே இருந்து புறப்பட்டு, பொன்னாபரணம் திருவாபரணம் பெட்டி வருவதை பாருங்கள், அந்த பொன்னாபரண பெட்டியானது அதனை சுமந்து வருவதற்கு வழி வழியாக அந்த குடும்பம் பாத்தியப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அழகாக அந்த பொன்னாபரணத்தை சுமந்து வருகின்றார்கள். சுமந்து வந்து ஐயப்பனுக்கு சாற்றுகின்ற அந்த வேளையானது நம்முடைய கண்கள் எல்லாம் பனித்து போகும். அங்கே சபரிமலையிலே மகர சங்கராந்தி அன்று ஜோதி ஸ்வரூபனாக ஐயப்பன் காட்சி தருகின்ற அந்த வேளை என்பது நமக்கெல்லாம் அற்புதமான வேளை. அந்த ஜோதி தருகின்ற வேளையிலே லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி, சுவாமியே சரணமையப்பா, ஜோதி ஸ்வரூபனே சரணமையப்பா, கற்பூர ஜோதியே சரணமையப்பா என தங்களுடைய நாபிக் கமலத்திலே இருந்து அவர்கள் சரணகோஷம் பொழிகின்ற அந்த வேளை என்பது காண கண்கொள்ளா காட்சியாகும். ஐயப்பன் சத்தியமான தெய்வம் என்பதை ஆண்டுதோறும் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின்படி அந்த ஆபரணங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஜோதி ரூபமாக வருடம் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த அருமையான வேளை, மகர ஜோதி தோன்றுகின்ற வேளை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் தருகின்ற வேளை. நமக்கெல்லாம் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும். சரியான வேலை கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம், நல்ல திருமணம் சரியான வயதிலே நடக்கவில்லையே என்று பலருக்கு, அதேபோல் திருமணமான தம்பதியருக்கு குழந்தை இன்னும் பிறக்கவில்லையே, இப்படி எத்தனையோ கஷ்டங்களோடு நாம் மலைக்கு செல்கின்றோம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கின்றேன், அந்த மகர சங்கராந்தி மகர ஜோதி தோன்றுகின்ற வேளையிலே உங்களுடைய கஷ்டங்களை, அதாவது நீங்கள் மலைக்கு சென்றுதான் பார்க்க வேண்டும் என்று இல்லை, இருக்கின்ற இடத்திலே இருந்து அந்த மகர சங்கராந்தி மகர ஜோதி தோன்றுகின்ற அந்த வேளையிலே ஐயப்பனை மனதார நினைத்து கொண்டு, என்னுடைய கஷ்டம் தீர வேண்டும் ஐயப்பா என சாட்டாங்கமாக ஐயப்பனை மனதார நமஸ்காரம் செய்து வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக சத்தியமாக நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும்.
நம்முடைய கஷ்டங்களை நீக்கி தருவான் ஐயன் ஐயப்பன். நமக்கெல்லாம் வேண்டிய ஒன்றே ஒன்று, அசையாத நம்பிக்கை. அசையாத நம்பிக்கையோடு ஐயன் ஐயப்பனை நாம் தொடுகின்ற அந்த நேரம் நம்முடைய கஷ்டங்கள் மாயமாக பறந்து போகும். ஐயப்ப சாமிக்கு நம்மாலை போட்ட பின் நாமும் ஐயப்பனாகிறோம். ஐயன் ஐயப்பனுடைய தத்துவமே அதுதான். என்னுடைய அளவுக்கு நீயும் வளர்ந்து வா, நான் ஆன்மீகத்திலே உயர்ந்த நிலையிலே இருக்கின்றேன் அல்லவா, அதுபோல நீயும் ஆன்மீகத்திலே வளர்ந்து வா என நமக்கு நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ரசிக்கின்ற தெய்வம் ஐயன் ஐயப்பன். இந்த மகர சங்கராந்தி அன்று இந்த ஜோதி தரிசனத்தை பார்த்து அதன் பிறகு அங்கே ஐயன் ஐயப்பனுடைய சன்னிதானம் திறக்கப்பட்டு பொன்னாவரணத்தோடு நமக்கெல்லாம் ஜோதிஸ்வரூபனாக காட்சி தந்த ஐயன் ஐயப்பன் சன்னிதானத்திலே ராஜ அலங்காரத்தோடு நமக்கெல்லாம் ராஜ வாழ்க்கையை அருள்வதற்காக தன்னுடைய தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின்படி இந்த 18ஆம் படியின் மேலே அழகாக அமர்ந்து கொண்டு நம்ம எல்லாம் பார்த்து, என்னை பார்த்து கொள்ளுங்கள் இப்போதே நன்றாக, இன்று ஒரு நாள் நான் ராஜ அலங்காரத்தோடு காட்சி தருகின்றேன், மீண்டும் தவ வாழ்க்கைக்கு சென்று விடுவேன், இது என்னை அடுத்த வருடம்தான் இந்த கோலத்திலே பார்க்க முடியும் என தன்னுடைய பக்தர்களுக்கு சொல்லாமல் சொல்லி தன்னுடைய ராஜ அலங்காரத்தை நமக்கெல்லாம் காட்டுகின்றார். இப்படி அழகான அந்த சபரிமலை ஆலயமானது 5 மலைகளை கடந்து அந்த புண்ணிய பூங்காவனத்திலே, அது மட்டுமல்ல அந்த 5 மலையை சுற்றி ஐயன் ஐயப்பனுடைய அந்த மலைகள் 18 மலைகள் இருக்கின்றது. 18 மலைகள், அதை பற்றியெல்லாம் நிறைய பார்க்க இருக்கின்றோம். 5 மலை என்பது மட்டுமல்ல, 18 மலைகள் இருக்கின்றது. எப்படி 18 படிகள் இருக்கின்றதோ அதுபோல ஐயனை சுற்றி 18 மலைகள் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கடந்துதான் நாம் ஐயன் ஐயப்பனை சென்று தரிசிக்கின்றோம். நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு புண்ணியம்! நாம் நம்முடைய சந்ததியினர் புண்ணியம் செய்திருந்தால்தான் நமக்கு மாலை இடுகின்ற ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஆகவே லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அவர்களுடைய தாய் தந்தையர் செய்த புண்ணியம் மாலை இடுகின்ற ஒரு பாக்கியம் கிடைத்து நாம் எல்லோரும் மலைக்கு சென்று தரிசனம் செய்கின்றோம். ஆகவே ஐயன் ஐயப்பன் நினைத்தால்தான் நம்மால் மாலையிட முடியும். இது சபரிமலையிலே நாள்தோறும் நாம் காண்கின்ற ஒரு அதிசயம். ஐயன் ஐயப்பன் நினைக்காவிட்டால் நம்மால் மாலை போட முடியாது. உன்னிடம் லட்சக்கணக்கான பணம் இருக்கலாம், நிறைய வசதிகள் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம், ஆனாலும் ஐயன் ஐயப்பன் நினைத்தால்தான் நம்மால் மாலையிட்டு மலைக்கு செல்ல முடியும். காரணம், சத்தியமான தெய்வம் ஐயன் ஐயப்பன். ஆகவே அவன் நினைத்தால்தான் நம்மால் மாலையிட முடியும். இப்படி ஜோதிஸ்வரூபமாக சபரிமலையிலே அமர்ந்து நமக்கு அருள் பாலிக்கின்ற ஐயன் ஐயப்பனை தொழுதால் என்ன கிடைக்கும் என்றால், எல்லாமே கிடைக்கும். ஐயப்பனை தொழுதால் என்ன நினைத்தாலும் கொடுக்கும். நம்முடைய வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றி தருகின்ற அற்புதமான தெய்வம் ஐயன் ஐயப்பன். இந்த 18 படிகள் ஏறி ஐயன் ஐயப்பனை தரிசிக்கும் போது நாம் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா நினைக்க வேண்டும்? ஆண்டுதோறும் இந்த புண்ணிய பூங்காவனத்தை வந்து போகின்ற பாக்கியத்தை எனக்கு கொடு ஐயப்பா என வேண்டிக் கொள்ள வேண்டும். நாம் வைக்கின்ற முதல் பிரார்த்தனை இதுவாகத்தான் இருக்க வேண்டும். 18 படி ஏறி இருமுடியோடு ஐயப்பனை தரிசிக்கும் போது இந்த பிரார்த்தனையை ஐயர் பாதத்திலே வைத்தால் அந்த பிரார்த்தனையானது நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும். ஆண்டுதோறும் வந்து தரிசிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பிரார்த்தனையை நாம் வைக்க வேண்டும். அதேபோல் சன்னிதானத்தை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மால் சன்னிதானத்திற்கு எந்த விதமான அவப்பெயரும் களங்கமும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவற்றைத்தான் ஐயன் ஐயப்பன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். இதனை நாம் சரியாக செய்தால் சபரிமலை பயணம் என்பது அற்புதமான பயணமாக இருக்கும். மேலும் பார்ப்போம் ஐயன் ஐயப்பனுடைய சபரிமலையின் மகிமைகளை எல்லாவற்றையும் பார்ப்போம். நன்றி. சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பன்.